ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டேஸ்ட்டான ஒரு குழம்பு ரெசிப்பியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சுவை ஃபேக்ட்ரி சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து சாதத்துக்கு தான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன், பச்சை மொச்சை குழம்பு. அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ வந்து பச்சை மொச்சை வாங்கி உரித்து வச்சுருக்கேன். இந்த பயிரை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கிடலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிடுவோம். தண்ணி விட்டுட்டு இதை வந்து குக்கரை வந்து மூடி போட்டு மூடிக்கிடலாம். மூடி போட்டு மூடி ஒரு 6 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து வெந்துட்டு இருக்குது. இப்போ வந்து விசில் வந்துருச்சு, 6 விசில் வந்துருச்சு. கேஸ் வந்து ரிலீஸ் ஆகட்டும், பார்க்கலாம். இப்போ வந்து பயிறு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து நம்ம ஒரு பயிரை எடுத்து தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், இந்த அளவுக்கு. இப்போ வந்து அடுத்து வந்து தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு 1/4 கப் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடலாம். போட்டுவிட்டு 1 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து கசகசா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கிடலாம். போட்டுவிட்டு இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கிடுவோம், கடலை எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து 1 கப்பு வந்து நான் தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வதக்கிக்கிடுவோம். ஒரு 3/4 வேக்காடு வதங்கினா போதும். ஒரு 3 பூண்டு பல் எடுத்து அதையும் நான் உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இதை வந்து நல்லா அந்த கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி வதக்கி நம்ம அரைச்சி போடும்போது குழம்பு வந்து நல்லா மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு. இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திரும்ப திரும்ப சாப்பிட்ணும் போல் இருக்கும், அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுல, இதில் வந்து இந்த வெங்காயத்தை வதக்கின வெங்காயத்தை போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கிறோம். நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைக்கக்கூடாது. வெங்காயத்தை அரைச்சோம்னா குழம்பு ஒரு மாதிரி வலுவலன்னு இருக்கும், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது வந்து இருக்கட்டும். அடுத்து வந்து கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கிறோம், 2 குழிக்கரண்டி கடலை எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடலாம். இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறமா கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடலாம். போட்டுவிட்டு இது வந்து நல்லா சிவக்க வறுக்கணும். அந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போடும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதுக்கு நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்து போட்டிருக்கேன். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து தேங்காய் அரைச்சோம்ல பேஸ்ட்டு, அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இதை வந்து நல்லா அப்படியே கலந்து ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மொச்சை வந்து வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் வந்து இப்போ ஊற்றிக்கிடலாம். அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடக்கூடாது, அந்த தண்ணியவும் சேர்த்து தான் இதில் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ தண்ணியோடு எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கிடுவோம். இப்போ வந்து இதை வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்முலையே கொதிக்கட்டும். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு குழம்பு போதும், எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். காலையில் டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம், மதியம் லஞ்சுக்கும் இதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து குழம்பு வந்து ஒரு அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு பவுலில் இப்போ ஊற்றிக்கிடலாம். சுவை ஃபேக்ட்ரி சேனலை முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து சாதத்துக்கு தான் இந்த குழம்பு எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.